உயர்கல்விக்கான மாநில கல்விக் கொள்கை பரிசீலனையில் உள்ளதாகவும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக தான் பார்த்து செய்ய வேண்டிய பொறுப்பு உயர்கல்விக்கு உண்டு. எனவே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற நிலை ஏற்படாமல் உயர்களுடைய உயர்ந்த மாண்பினை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் எங்களுக்கு வலியுறுத்திய காரணத்தால் உரிய நேரத்தில் உரிய முறையில் முடிவெடுத்து மாணவர்களும் காக்கப்படும். சென்னையில் சிறுவர், சிறுமியர் மற்றும் முதியோரை ராட்வீலர் நாய்கள் தாக்கிய விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு விசாரணையின் போது தெருநாய் பிரச்சினை குறித்து உயர்நீதிமன்றம் முக்கிய கருத்தை தெரிவித்துள்ளது. ராட்வீலர் நாய்கள் கடித்து சிறுவர், சிறுமியர், வயதானோர் பாதிக்கப்படுவது தொடர்பான வழக்கின் விசாரணையில் தெருநாய்களை இனப்பெருக்க கட்டுப்பாடு செய்து மீண்டும் தெருவில் விடும் முறைக்கு பதிலாக தனி காப்பகங்கள் அமைத்து பராமரிக்க திட்டமிட்டிருப்பதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த காப்பகங்களில் நாய்களுக்கு உணவு வழங்குவது, பராமரிப்பு செய்வது யாரால் சாத்தியமாகும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் தெருநாய் விவகாரம் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் தனது கட்டுப்பாட்டிற்கு எடுத்துள்ளதாகவும் அதன்படி இந்த வழக்கும் மாற்றப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து வெளிநாடுகளில் தெருநாய் பிரச்சினை எவ்வாறு கையாளப்படுகிறது, என்ன தீர்வு காணப்பட்டுள்ளது, அதை ஆய்வு செய்து நம் நாட்டிலும் பின்பற்றலாம் என நீதிபதிகள் பரிந்துரைத்தனர். பொருளாதார வழித்தட திட்டத்தின் அடுத்த கட்டத்தை செயல்படுத்துவதில் இணைந்து செயல்பட சீனாவும் பாகிஸ்தானும் இணங்கியுள்ளன. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் பேச்சுவார்த்தையை நடத்தினார். இதில் சீனா, பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டத்தின் 2வது கட்ட மேம்பாடு குறித்து பேசப்பட்டதாக இஸ்லாமாபாத் வானொலி தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னதாக பாகிஸ்தானில் முதலீடுகள் செய்வது தொடர்பாக சீன தொழிலதிபர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது அரசியல் சுற்றுப்பயணத்தை வரும் 13ஆம் தேதி திருச்சியில் தொடங்கவுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் மக்களை நேரடியாக சந்திப்பதே தனது வேலை என்று அறிவித்த விஜயின் சுற்றுப்பயணம் தாமதமாகி வந்த நிலையில் இப்போது அதற்கான அட்டவணை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த பயணம் டிசம்பர் 23ஆம் தேதி மதுரையில் நிறைவடையும் வகையில் 102 நாட்கள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. இடைவெளி விட்டுவிட்டு மக்கள் சந்திப்புகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பாதுகாப்பு காரணமாக விஜய் சாலையில் இறங்கிச் செல்லாமல் வாகனத்திலிருந்து மக்களை சந்திக்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. 120 மாவட்டங்களில் பிரச்சார இடங்கள் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இதுவரை மேடைகளில் முதல்வர் மற்றும் பிரதமர் குறித்த விமர்சனங்களையே பேசிய விஜய் இம்முறை அந்தந்த மாவட்ட பிரச்சினைகள் மற்றும் அமைச்சர்கள் மீது உள்ள புகார்களையும் எடுத்துரைக்க உள்ளார் என்று கூறப்படுகிறது. திமுக தனித்து போட்டியிட்டால் பாமக தனித்து போட்டியிட தயங்காது. திமுக தனித்து போட்டியிட தயாரா என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தொப்பூர் பிரிவுச்சாலையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்திருப்பதாக தமிழக அரசை சாடினார். ஹிட்லர் தான் இருக்கிறதுல உலகத்திலே கொடூரமான ஒரு கொடூரன். உலக வரலாற்றில் ஹிட்லர்னா அவன் யூதர்களை, ஜூஸ், அவ்வளோ லட்சக்கணக்கான மக்களை கொலை பண்ணி ஜெயில போட்டு கொலை பண்ணி தலையை வெட்டி பண்ணான். ஆனா அப்படிப்பட்ட அவன் விவசாயிகளை துன்புறுத்தல, விவசாயிகளை கொலை பண்ணல. ஆனா நம்ம ஊர்ல ஒரு ஹிட்லர் இருக்க முக ஸ்டாலின், அவர் என்ன பண்ணிருக்காரு, நமக்கு சோறு போற கடவுள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகளா 7 பேரை குண்டர் சட்டத்துல போட்டிருக்காருன்னா எவ்வளவு கொடுமையான, கொடூரமான, கேவலமான ஆட்சி. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடைபெற்றது. ஆற்காடு அருகே சாத்தூர் கிராமத்தில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஷாபுதீன், சின்னப்பையன் ஆகியோரை வெங்கடாபதி என்பவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. அந்த நபரை காவலர்கள் தாக்கியதாக தெரிகிறது. வெங்கடாபதி மீது புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிகிறது. இந்த நிலையில் பணி பாதுகாப்பு கோரியும் கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. உக்ரைன் மீதான போர் நிறுத்தப்பட இந்தியா மீது அதிக வரி விதிப்பது அவசியம் என அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் ட்ரம்ப் அரசு தரப்பு வாதிட்டுள்ளது.
ட்ரம்ப் அரசு பல்வேறு நாடுகளுக்கு விதித்த வரிகளை சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்தது. இதை எதிர்த்து செய்யப்பட்ட மேல்முறையீட்டில் வரி விதிப்புகளை ரத்து செய்வது அமெரிக்காவுக்கு பாதிப்பை விளைவிப்பதுடன் போர் நிறுத்தம் தொடர்பான அரசின் முன்னெடுப்புகளுக்கு பின்னடைவை தரும் என்று அரசு வழக்கறிஞர் வாதாடினார். ஆப்கானிஸ்தானில் கடந்த வார இறுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2200 அதிகரித்துள்ளது. பாகிஸ்தான் எல்லைப் பகுதியை ஒட்டியுள்ள குனார் பகுதியே மிகுந்த பாதிப்பிற்குள்ளாகியுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 6 பதிவான நிலநடுக்கத்தின் காரணமாக 2205 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 3640க்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீட்புப் பணிகள் தொடர்ந்து வருவதாகவும் இடிபாடுகளிலிருந்து மேலும் உடல்கள் மீட்கப்பட்டு வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. மலைப்பாங்கான பகுதிகளில் தொடர்ந்து பாறைகள் உருண்டு விழுந்த வண்ணம் இருப்பதால் மீட்புப் பணிகளில் சிக்கல் நிலவுவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். பாதிக்கப்பட்டோருக்கு உதவ பல்வேறு நாடுகளும் உதவிப் பொருட்களை அனுப்பி வருகின்றன. இருப்பினும் நர்கல் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் வசிப்பிடமின்றி திறந்த வெளியில் திகைத்து நிற்கின்றனர். மசோதாக்கள் என்பவை மக்களாட்சியின் ஒரு அம்சம் என்றும் ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவரின் தனிப்பட்ட நோக்கங்கள் அதை பாதிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசுகள் சார்பில் வாதிடப்பட்டது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் தருவது தொடர்பான வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பில் குடியரசுத் தலைவர் தெளிவு கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இதில் மாநிலங்கள் சார்பில் வாதிட்ட கபில் சிபல் மசோதாக்கள் மீது முடிவை அறிவிக்காமல் ஆளுநர் இருக்க முடியாது என கூறினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி ஆட்சேபகரமான மசோதாக்கள் மீதான முடிவை அறிவிக்காமல் இருக்க ஆளுநருக்கு உரிமை இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். இது தொடர்பான விசாரணை வரும் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் படத்தை திறந்து வைத்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரையாற்ற உள்ளார். அரசுமுறை பயணமாக ஜெர்மனி சென்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் அங்கு தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இங்கிலாந்து சென்றுள்ளார். அங்கு இந்திய உயர் ஆணையத்தின் பேச்சாளர்கள் மற்றும் அதிகாரிகளை சந்திக்க உள்ளார். பின்னர் இந்திய நேரப்படி இரவு 10 மணியளவில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் படத்தை திறந்து வைக்க உள்ளார். மேலும் த திராவிடியன் பாத்வே மற்றும் த கேம்பிரிட்ஜ் கம்பானியன் டு பெரியார் என்ற 2 புத்தகங்களையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட உள்ளார். தொடர்ந்து பெரியாரின் மரபு மற்றும் திராவிட சிந்தனையின் ஆழமான தாக்கம் குறித்தும் அவர் உரையாற்ற உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற கலை வடிவமைப்பாளர் தோட்டா தரணி பங்கேற்று பெரியார் படம் குறித்து உரையாற்ற உள்ளார். நாளைய தினம் ஓரியண்டல் மற்றும் ஆப்பிரிக்க ஆய்வுகள் பள்ளியில் 30 மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகளுடன் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாட உள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வை எதிர்த்து சென்னை உரிமையியல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. 2022 ஜூலையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி அறிவிக்கப்பட்டதையும் பொதுக்குழு தீர்மானங்களையும் எதிர்த்து திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இதை நிராகரிக்குமாறு பழனிசாமி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதை எதிர்க்கும் மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்ற நீதிபதி பாலாஜி விசாரித்தார். 2018 சூரியமூர்த்தி அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை என்றும் உறுப்பினராகவே இல்லாத ஒருவர் கட்சி விவகாரம் பற்றி கேள்வி எழுப்ப முடியாது என்றும் பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. கட்சி விதிப்படி சூரியமூர்த்தி உறுப்பினராக தொடர்வதாகவும் அடிப்படை உறுப்பினர்களே பொதுச் செயலாளரை தேர்வு செய்வார்கள் என்ற கட்சி விதியை மாற்ற முடியாது என்றும் சூரியமூர்த்தி தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி பழனிசாமி தரப்பின் வாதங்களை ஏற்று உரிமையியல் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். அமெரிக்காவில் விசா விதிமுறைகளை மீறிய காரணங்களுக்காக 4700க்கும் அதிகமான இந்திய மாணவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆப்ஷனல் பிராக்டிகல் ட்ரெய்னிங் திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்புகள் குறைந்ததால் அமெரிக்காவில் படிக்கும் இந்திய மாணவர்கள் பெரும் சவால்களை எதிர்கொள்கின்றனர். விசா மற்றும் வேலைவாய்ப்பு சிக்கல்களால் அடுத்த ஆண்டுக்கான இந்திய மாணவர்களின் சேர்க்கை 28% குறைந்துள்ளது. பலர் தாயகம் திரும்புவது பற்றி சிந்தித்து வருகின்றனர். மில்லியனர் ஆக வேண்டுமென்றால் வேலை வாழ்க்கை சமநிலையை தியாகம் செய்ய வேண்டும் என டுவெல்லியோ நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி கோசேமா கூறியிருக்கிறார். இவர் மும்பையிலிருந்து அமெரிக்காவிற்கு குடியேறிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. காலை 7:30 மணிக்குள் பணியை தொடங்கிவிடும் கோசேமா இரவு வரை பணியில் ஈடுபடுவதாக தெரிவிக்கிறார்.
ஆசிட் ரீஃப்ளக்ஸ் எனப்படும் அமில பின்னோட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதன் தீவிரத்தை தணிக்க தண்ணீர், சோம்பு நீர், துளசி நீர், இளநீர் உள்ளிட்டவற்றை அருந்தலாம் என மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். இவை வயிற்றில் உள்ள அமிலத்தை நீர்த்து போகச் செய்தல், குடல் பாதையை தளர்த்துதல் உள்ளிட்டவற்றின் மூலம் பாதிப்பை தணிப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். அதேவேளையில் சிறுநீரக பாதிப்பு உள்ளோர், கர்ப்பிணிகள், குழந்தைகள், இரத்த அழுத்தத்திற்கு மருந்துகளை உட்கொள்வோர் ஆகியோர் மருத்துவரின் அறிவுரையை பெற்ற பிறகே இந்த பானங்களை அருந்த வேண்டும் எனவும் கூறுகிறார்கள். இரண்டாம் உலகப் போர் வெற்றி தின அணிவகுப்பில் சீனா தனது புதிய அணு ஆயுத ஏவுகணையை காட்சிப்படுத்தியுள்ளது. GF-5C என்ற பெயரிடப்பட்டுள்ள அந்த அணு ஆயுத ஏவுகணை ஹிரோஷிமாவில் அமெரிக்கா வீசிய அணுகுண்டை விட 200 மடங்கு சக்தி வாய்ந்தது என்று கூறப்படுகிறது. இந்த ஏவுகணை 20,000 கிலோமீட்டர் தொலைவு சென்று தாக்கும் என்பதால் உலகின் எந்த மூலையிலும் சீனா அணுகுண்டு தாக்குதலை நிகழ்த்தலாம் என்று தெரிகிறது. உலகம் முழுவதும் 1,40,00,000 உயிர்களை தங்கள் கொரோனா தடுப்பூசி காப்பாற்றியுள்ளதாக ஃபைசர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசிகளின் வெற்றியை அவற்றை தயாரித்த நிறுவனங்கள் நியாயப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியிருந்த நிலையில் அந்நிறுவனம் இவ்வாறு கூறியுள்ளது. இதனிடையே 2020ஆம் ஆண்டு கொரோனா தடுப்பூசியின் மேம்பாட்டிற்கும் விநியோகத்திற்கும் அமெரிக்க அரசு செயல்படுத்திய திட்டத்திற்காக டிரம்ப் நோபல் பரிசுக்கு தகுதியானவர் என ஃபைசர் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி ஆல்பர்ட் கூறியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது அரசியல் சுற்றுப்பயணத்தை வரும் 13ஆம் தேதி திருச்சியில் தொடங்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் மக்களை நேரடியாக சந்திப்பதே தனது வேலை என்று அறிவித்த விஜயின் சுற்றுப்பயணம் தாமதமாகி வந்த நிலையில் இப்போது அதற்கான அட்டவணை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த பயணம் டிசம்பர் 23ஆம் தேதி மதுரையில் நிறைவடையும் வகையில் 102 நாட்கள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. இடைவெளி விட்டுவிட்டு மக்கள் சந்திப்புகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பாதுகாப்பு காரணமாக விஜய் சாலையில் இறங்கிச் செல்லாமல் வாகனத்திலிருந்து மக்களை சந்திக்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. 120 மாவட்டங்களில் பிரச்சார இடங்கள் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இதுவரை மேடைகளில் முதல்வர் மற்றும் பிரதமர் குறித்த விமர்சனங்களையே பேசிய விஜய் இம்முறை அந்தந்த மாவட்ட பிரச்சினைகள் மற்றும் அமைச்சர்கள் மீது உள்ள புகார்களையும் எடுத்துரைக்க உள்ளார் என்று கூறப்படுகிறது. போர்ச்சுகலின் லிஸ்பன் நகரில் 16 பேர் உயிரிழக்க காரணமான கேபிள் கார் விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் இக்கேபிள் கார் மேலிருந்து கீழ்நோக்கி வரும்போது கேபிளில் நெகிழ்வுத்தன்மை ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்து கட்டடத்தில் மோதியதில் 16 பேர் உயிரிழந்தனர். மேலும் 21 பேர் காயமடைந்தனர். இவர்களில் 5 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. விபத்து குறித்து தனித்த விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக லிஸ்பன் நகர நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறை நாட்களில் அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என தமிழக போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. தொடர் விடுமுறை நாட்களில் ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் அதிகப்படியான கட்டண வசூலை தடுக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு கட்டண முறைகேட்டில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசின் உரிய அனுமதியின்றி இயங்கும் ஆம்னி பேருந்துகளை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டிருப்பதாக தமிழக போக்குவரத்து துறை கூறியுள்ளது. சென்னையில் சிறுவர், சிறுமியர் மற்றும் முதியோரை ராட்வீலர் நாய்கள் தாக்கிய விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு விசாரணையின் போது தெருநாய் பிரச்சினை குறித்து உயர்நீதிமன்றம் முக்கிய கருத்தை தெரிவித்துள்ளது. ராட்வீலர் நாய்கள் கடித்து சிறுவர், சிறுமியர், வயதானோர் பாதிக்கப்படுவது தொடர்பான வழக்கின் விசாரணையில் தெருநாய்களை இனப்பெருக்க கட்டுப்பாடு செய்து மீண்டும் தெருவில் விடும் முறைக்கு பதிலாக தனி காப்பகங்கள் அமைத்து பராமரிக்க திட்டமிட்டிருப்பதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த காப்பகங்களில் நாய்களுக்கு உணவு வழங்குவது, பராமரிப்பு செய்வது யாரால் சாத்தியமாகும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் தெருநாய் விவகாரம் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் தனது கட்டுப்பாட்டிற்கு எடுத்திருப்பதாகவும் அதன்படி இந்த வழக்கும் மாற்றப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து வெளிநாடுகளில் தெருநாய் பிரச்சினை எவ்வாறு கையாளப்படுகிறது, என்ன தீர்வு காணப்பட்டுள்ளது,
அதை ஆய்வு செய்து நம் நாட்டிலும் பின்பற்றலாம் என்று நீதிபதிகள் பரிந்துரைத்தனர். நாய்க்கடி தொல்லை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களுக்கான கட்டுப்பாடுகளை சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. சென்னையில் தெருநாய்களை தொடர்ந்து செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படும் நாய்களுக்கும் மைக்ரோ சிப் பொருத்துவது அடுத்த மாதம் முதல் கட்டாயம் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இந்த உத்தரவை மீறும் நாய் உரிமையாளர்களுக்கு 3000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்ல பிராணிகள் கைவிடப்படுவதை தடுக்கவும் அவற்றின் உரிமையாளர்களை கண்டறியவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மைக்ரோ சிப் பொருத்துவதற்கான டெண்டர் பணிகள் முடிவடைந்து 2 லட்சம் சிப்புகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. தெருநாய்களுக்கு மைக்ரோ சிப் பொருத்தும் பணி ஏற்கனவே தொடங்கிவிட்ட நிலையில் இனி வளர்ப்பு நாய்களுக்கும் இது கட்டாயமாக்கப்படுகிறது. மைக்ரோ சிப் பொருத்தப்பட்ட நாய்கள் ஒரு பிரத்யேக செயலி மூலம் கண்காணிக்கப்படும். தேசிய உயர்கல்வி தரவரிசை பட்டியல் வெளியானதை அடுத்து தமிழ்நாடு மீண்டும் உயர்கல்வியில் முன்னிலை வகித்திருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர் NIRF தரவரிசை பட்டியல் மூலம் உயர்கல்வி சிறந்த தமிழ்நாடு என மீண்டும் ஒருமுறை நிரூபணமானது என்று கூறியுள்ளார். இந்தியாவின் தலைசிறந்த 100 உயர்கல்வி நிறுவனங்களில் 17, தலைசிறந்த 100 கல்லூரிகளில் 33, தலைசிறந்த 50 மாநில பல்கலைக்கழகங்களில் 10 என இப்பட்டியல் அனைத்திலும் அதிக கல்வி நிறுவனங்களுடன் தமிழ்நாடு முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறது என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய அனைத்து பகுதிகளுக்கும் பரவிய அனைத்து பின்னணியிலிருந்தும் வரும் மாணவர்களையும் வரவேற்று வாய்ப்பளிக்கும் தமிழ்நாட்டில் உயர்கல்வி சூழலுக்கு கிடைத்த வெற்றி இது என்று முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். பூந்தமல்லி முதல் சுங்குவார்சத்திரம் வரையிலான மெட்ரோ ரயில் சேவை விரிவாக்கத்திற்காக 2126 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் அமையவுள்ள புதிய பரந்தூர் சர்வதேச விமான நிலையத்திற்காக புதிதாக மெட்ரோ ரயில் பாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பூந்தமல்லி பரந்தூர் வரையிலான 52.94 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 கட்டங்களாக மெட்ரோ வழித்தடம் அமைக்கும் பணி செயல்படுத்தப்பட உள்ளது. முதற்கட்டமாக 8779 கோடியில் பூந்தமல்லி முதல் சுங்குவார்சத்திரம் வரை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதன் பின்னர் அங்கிருந்து பரந்தூர் வரை நீட்டிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது பூந்தமல்லி முதல் சுங்குவார்சத்திரம் வரையிலான வழித்தடத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 27.9 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாதைக்காக முதற்கட்டமாக 2126 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துதல், சாலை மற்றும் ஆய்வுப் பணிகளுக்காக இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விரிவாக்கத்தின் மூலம் சென்னையின் மேற்கு பகுதிகளில் இருந்து விமான நிலையத்திற்கு பயணம் செய்வது எளிதாகும். மேற்குவங்க சட்டப்பேரவையில் திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. வெளிமாநிலங்களில் வங்கமொழி பேசும் மக்கள் மீதான அடக்குமுறை விவகாரம் தொடர்பாக சிறப்பு விவாதம் மேற்கு வங்க சட்டப்பேரவையில் நடந்தது. அப்போது பேசிய முதல்வர் மம்தா பானர்ஜி பாஜக ஒரு ஊழல்வாத கட்சி என்றும் வாக்கு திருடர்களின் கட்சி எனவும் கடுமையாக விமர்சித்தார். வங்காள எதிர்ப்பு பாஜகவை அகற்றி நாட்டை காப்பாற்றும் எனவும் மக்கள் பாஜகவை அதிகாரத்தில் இருந்து தூக்கி எறிவார்கள் என்றும் கூறினார். மம்தாவின் பேச்சிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் அவையில் அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியதால் பாஜக கொறடா சங்கர் கோஷை பாதுகாவலர்கள் வெளியேற்றினர். அப்போது அவருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவையில் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்களை அமைதி காக்கும்படி மம்தா அறிவுறுத்தினார். அவையில் அமளியில் ஈடுபட்டதால் பாஜக உறுப்பினர்கள் 5 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர்.